கல்யாணமான சில நாட்கள்ல கார்த்தி அப்படின்றவங்களும் அவங்க மனைவியும் படத்துக்கு போயிட்டு நள்ளிரவுல வீட்டுக்கு வரும்போது சுடலைமாடன் கோவிலுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சு நின்று பார்த்திருக்காங்க. அன்னைக்கு இரவே கதவை யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. உடனே அரண்டு போன கார்த்தியும் மனைவியும் நகைய சுடலைமாடன் கோவிலுக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு ஏதோ கொள்ளையர்கள் தான் பின்தொடர்ந்து வந்துட்டாங்களோன்னு நினைச்சு கம்பை எடுத்துட்டு போய் கதவை திறந்து பார்க்கும்போது யாருமே இல்லாததுனால குழப்பத்தோட வந்து தூங்கியிருக்காங்க. அந்த நேரத்துல கார்த்தியோட கனவுல ஆடு மண்டை ஓட்ட கையில வச்சிருக்க மாதிரி ஒரு உருவம் வந்து எனக்கு இது வேணும், இதுக்காக தான் பின்தொடர்ந்து வந்தேன்னு ஆட்டு மண்டை ஓட்ட குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருந்திருக்கு. இந்த விஷயம் நடந்த மறுநாள் காலையில வந்தது சுடலை மாடன்னு தெரிஞ்சுக்கிட்டு கோவிலுக்கு போன கார்த்தி 3 மாசத்துக்கு முன்னாடி தான் எங்க அப்பா கெடா வெட்டினாங்க, மறுபடியும் ஏன் சாமி வந்து கெடா கேக்குறாங்கன்னு குறி கேட்டிருக்காங்க. உடனே சோவி போட்டு பார்த்து குறி கேட்ட கோடாங்கி சாமி இறங்கி வந்து குறி சொல்ல மாட்டாங்க, நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம். இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு இரவு மறுபடியும் கார்த்தி கனவுல வந்த அதே உருவம் அறுக்காம முழு கெடாவும் சுருட்டையும் எனக்கு எரிக்கணும்னு சொன்னதுனால கார்த்தியும் அதே மாதிரி செஞ்சதாக சொல்றாங்க.